வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம கிளைகாலைசிஸும் கிரெப்ஸ் சைக்கிளும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது நீங்கள் வீடியோக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இப்போ நம்ம 75 டேஸோட ஸ்டடி பிளானில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் சைட் பை சைடு உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. யூனிட்டை 1 வீக்குள்ளே யூனிட்டை முடிக்கிறீங்க, அவ்வளோதான். வெதர் இட் இஸ் உங்களுக்கு ஃபாலோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே எல்லாமே பண்ணலாம். எனக்கு டைம் ஷெட்யூல் டைட்டாக இருக்கிறதுனால டெய்லியும் என்னால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல. பட் ட்ரை பண்ணுறேன் நான் டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஆனால் நீங்கள் வந்து கீப் கோயிங். நீங்கள் வந்து படிச்சுட்டே இருங்க. அதில் எந்த இதுக்கும் பேக் அடிக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வரும்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ரிப்பீட்டட் டெஸ்ட் எழுதுங்க, அட்டன் பண்ணுங்கள். இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் யார் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆல்ரெடி நம்ம கிளைகாலைசிஸ் பார்த்துட்டோம், கிரெப்ஸ் சைக்கிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே ரெஸ்பிரேஷனில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சிடேஷன் நம்ம ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் சொல்கிறோம். இது எல்லாமே ஆக்சிடேஷன் ஆகுது, ரெஸ்பிரேஷன் மூலமாக தான் நடக்குது. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் நடக்குது. என்னதுன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் கிளைகாலைசிஸ், பைருவேட் ஆக்சிடேஷன், கிரெப்ஸ் சைக்கிள், அதர்வைஸ் இஸ் கால் த ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவோம். அண்ட் தென் இடிசின்றது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகேங்களா? ஸோ இந்த கிளைகாலைசிஸ்ன்றது என்னவா இருக்குது, குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடாக மாறும் எங்கே, சைட்டோபிளாசமில். இதெல்லாம் நம்ம கிளியராக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் போய் பாருங்கள், கிரெப்ஸ் சைக்கிளும் பாருங்கள். ஓகேங்களா? பைருவேட் ஆக்சிடேஷன்றது இந்த அகெயின் பைருவிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும், அசைட்டைல் கோஎன்சைமாக மாறுது எங்கே, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில். இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கிரெப்ஸ் சைக்கிள் வந்து அசைட்டைல் கோஎன்சைம் அதோட காம்பினேஷன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டராக கொடுக்கும். எங்கன்னா அகெயின் இதுவும் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். அண்ட் தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இது என்ன பண்ணுன்னா ஏடிபியை ரிலீஸ் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன் அயான்ஸ். ஓகேங்களா? அதுதான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்ப்ரேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், NADH2வும் FADH2வும் கோஎன்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா கிளைகாலைசிஸ்லையும் கிரெப்ஸ் சைக்கிள்லேருந்தும் கிடைக்கும். அந்த அதனால தான் நம்ம ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்கேன். கிளைகாலைசிஸ்லையும் கிரெப்ஸ் சைக்கிள்லேருந்து கிடைக்கக்கூடிய NADH2வும் FADH2வும் கோஎன்சைம் இது என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இது எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, இன்னர் மெம்பரைன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ என்ன ஃபார்மில், ஆக்சிடேஸ் ஃபார்மில் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. அண்ட் தென் இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியனோட இன்னர் மெம்ப்ரெயினில். இது அவுட்டர் மெம்ப்ரெயின் சொல்லுவோம். அவுட்டர் மெம்ப்ரெயின், இன்னர் மெம்ப்ரெயின், இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இது கிறிஸ்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த போர்ஷன் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் இந்த கிறிஸ்டேல தான் என்ன இருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும், ஆக்சிசோம்ஸ்ன்னு ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதாவது F1 பார்ட்டிகல்ஸ். இது இம்பார்ட்டன்ட், ஆக்சிசோம்ஸ். F1 பார்ட்டிகல்ஸ் அதர்வைஸ் கால் த ஆக்சிசோம்ஸ். ஸோ அப்போ இதுக்கு தேவை நம்மளுக்கு அப்படின்னா ப்ரோட்டீன் தேவை. 4 மல்டி ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? அது என்ன 4 மல்டி ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்னால் காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் 1க்கு அதர்வைஸ் இஸ் நேம் NADH டீஹைட்ரோஜீனேஸ்ன்னு சொல்லுவோம். காம்ப்ளெக்ஸ் 2 சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ். காம்ப்ளெக்ஸ் 3 சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் 4 வந்து சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ், இந்த ப்ரோட்டீன் தான் என்ன பண்ணுன்னா இந்த எலக்ட்ரான்ஸை கேரியர் பண்ணும். இப்போ ஒரு ப்ரோட்டீன் வந்து இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் தேவைப்படுது. அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் சேனல் மூலமாக தான் நடக்கும். ஒயாத சேனல். ஒன்ஸ் அகெயின், ஸோ இதில் பாருங்கள், இது மெயின் என்னென்னா அவுட்டர் மெம்ப்ரெயின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, இது இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் நம்ம இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ தென் மேட்ரிக்ஸ்.
ஸோ நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி மைட்டோகாண்ட்ரியலோட ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். அண்ட் தென் நம்ம ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, 1 2 3 4 இதெல்லாம் தான் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தான் என்ன பண்ணுது, இந்த எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டானை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரியராக இருக்குது. அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இந்த EBQ9 இந்த சைட்டோக்ரோம் இதெல்லாம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இன்னர் மெம்ப்ரெயின்குள்ளே கேரி பண்ணக்கூடியதெல்லாம் எலக்ட்ரான், இதே இங்கே கேரி பண்ணக்கூடியதெல்லாம் புரோட்டான். இந்த புரோட்டான் அகெயின் என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கும் போது இங்கேருந்து அகெயின் போய் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஆக்சிசோம்ஸ் வழியாக வரும். இதுதான் ஒரு ஃப்ளோ சார்ட் மெத்தடே. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜஸ்ட் ரீகேப்புக்கு சொல்கிறேன், இந்த மெத்தடில் தான் நடக்கும். அதே மாதிரி இங்கே NADH வந்து NADH2 வந்து NADA ப்ளஸ்ஸாக மாறும் போது எங்கள் காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து இங்கே காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகும். இங்கே 2 வந்து வராது, 2 வந்து க்ரப் சைக்கிளில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம டீட்டெயிலாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் 1, அதாவது NADH டீஹைட்ரோஜீனேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதர்வைஸ் இஸ் கால் த NADH டீஹைட்ரோஜீனேஸ். இப்போ இங்கே பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள், இது 1ன்னு, திஸ் ஒன் ஒன்ஸ் அகெயின், எஸ் இது பாருங்கள் 1. ஓகேங்களா, இது வந்து 2 and 3 and 4 காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த 4 காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம எப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அக்கர்ஸ் ஆகுது அப்படின்றது. அண்ட் தென் திஸ் ஒன் இஸ், இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே மைட்டோகாண்ட்ரியலோட இன்னர் மெம்ப்ரெயின், அதாவது இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஃபுல்லாகவே இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். ஸோ அப்போ அவுட்டர் மெம்ப்ரெயின் அண்ட் தென் இன்னர் மெம்ப்ரெயின். இங்கே பாருங்கள் அவுட்டர் மெம்ப்ரெயின் இருக்கும் ஒன்ஸ் அகெயின். ஸோ இது வந்து அவுட்டர் மெம்ப்ரெயின் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். ஸோ அண்ட் தென் இது வந்து மேட்ரிக்ஸ், இதுதான் நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட் வந்து இங்கே மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டர் மெம்ப்ரெயின் வெளியே, அண்ட் தென் இன்னர் மெம்ப்ரெயின்றது இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் பிளாக் கலரில் இண்டிமேட் பண்ணுறேங்க பாருங்கள், அது இன்னர் மெம்ப்ரெயின். அப்போது அவுட்டர் மெம்ப்ரெயினுக்கும் இன்னர் மெம்ப்ரெயினுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸை நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இது இன்னர் மெம்ப்ரெயின். ஓகேங்களா, இது அவுட்டர் மெம்ப்ரெயின். அண்ட் தென் திஸ் ஒன் போர்ஷன் இஸ் one second. So outer membrane, inner membrane and இடையில இருக்க ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அண்ட் தென் ஸோ திஸ் ஒன் இஸ் அ வாட்டர் மேட்ரிக்ஸ், இது வந்து இன்டர் போர்ஷன் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் மைட்டோகாண்ட்ரியாவில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, எஸ் ஐ ரப் இட், நான் ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இப்போ நம்பர் 1ன்னு பார்த்தோம் இல்லையா, நம்பர் 1ல் அதாவது காம்ப்ளெக்ஸ் 1ல் எப்படி NADH ப்ளஸ் Hன்னு இருக்கு இல்லையா, NADH2 NADயாக மாறுது. ஒன் செகண்ட். ஸோ இங்கே பாருங்கள், NADH2 வந்து NAD ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இப்போ இந்த NADH அதாவது H ப்ளஸ் வந்து என்னவா மாறுதுன்னு பார்க்குறோம், NAD ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ இதில் என்ன, இந்த காம்ப்ளெக்ஸ் 1ல் என்ன இருக்கும்னா ஃப்ளாவோ ப்ரோட்டீன் இருக்கும், அதாவது FMN ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம், ஃப்ளேவோ ப்ரோட்டீன் சொல்லுவோம். ஓகேங்களா, இது வந்து எதோட அசோசியேட்டடாக இருக்கும் அப்படின்னா நான் ஈம் கண்டென்ட்டோட, அதாவது அயன் சல்ஃபர்னு சொல்லுவோம் இல்லையா, அயன் சல்ஃபரோட சல்ஃபர் ப்ரோட்டீனோட என்ன ஆயிருக்கும்னா அசோசியேட்டடாக இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பாஸ் பண்ணக்கூடியது, எலக்ட்ரானையும் புரோட்டானையும் மைட்டோகாண்ட்ரியலோட, அதாவது ஃப்ரம் மைட்டோகாண்ட்ரியல் மெம்ப்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த மைட்டோகாண்ட்ரியலோட NADH வந்து எதோட ஜாயின் ஆகும், இங்கே பாருங்கள் UQன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, யூபிக்யோனைன், இதெல்லாம் வந்து
கேரியர்ஸ், எலக்ட்ரானையும் புரோட்டானையும் கொண்டு போகிற ஒரு கேரியர்ஸ். அப்போது NADH வந்து NAD+ஆக மாறுதா. இங்கே இருந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் இருந்து யூபிக்யூனைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூபிக்யூனைனுக்கோட அதுதான் கேரியராக எடுத்துகிட்டு போகும். இந்த எலக்ட்ரான்ஸையும் புரோட்டான்ஸையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய கேரியர் அதுதான் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கேரியர் என்ன ஆகும் அப்படின்னா, இதே பிளான்ஸாக இருந்தது அப்படின்னா டீஹைட்ரஜனேஸ் ஆகும். அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா, அவுட்டர் சர்ஃபேஸ், இது மெயின். இது என்ன முக்கியம்னா அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இந்த காம்ப்ளெக்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்? அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இங்கே தான் அது வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது ஆக்சிடைஸ் ஆகுது. அப்போ NADH2 ஆக்சிடைஸ் ஆகி மைட்டோகாண்ட்ரியலோட இன்னர் மெம்பரேனில் NADH வந்து அப்படியே டைரெக்டாக என்ன ஆகாது, மேட்ரிக்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது டைரெக்டாக என்ட்ரு ஆகாது. அது மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மேட்ரிக்ஸில் வந்து டைரெக்டாக என்ட்ரு ஆகாது. அப்போது இந்த யூபிக்யூனைன் சொல்கிறோம் இல்லையா, இந்த யூபிக்யூனைன் ஆர் இந்த கோஎன்சைம் கியூனைன் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து என்னன்னா ஸ்மால் ஒரு லிப்பிட் சால்யூபிள் எலக்ட்ரானையும் புரோட்டானையும் கேரி பண்ணக்கூடிய ஒரு என்சைம், கோஎன்சைம். ஸோ இது எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்கு அப்படின்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இது பார்த்துங்க, இது ஃபுல்லாக வந்து இன்னர் மெம்பரேன். இந்த இன்னர் மெம்பரேன் மைட்டோகாண்ட்ரியாவில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, மேட்ரிக்ஸ்குள்ளே வர முடியாது. அதனால் இந்த யூபிக்யூனைன் என்ன பண்ணும், அதை கேரி பண்ணிக்கும் இந்த புரோட்டான்ஸையும் எலக்ட்ரான்ஸையும். இது வழியாக போகிறது எல்லாமே எலக்ட்ரான்ஸ், இன்னர் மெம்பரான். இதே ++ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த இடத்துல கேரி ஆகிறதெல்லாம் புரோட்டான்ஸ். ஓகேங்களா? ஸோ அகெயின் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் இங்கே என்ன ஆகும்னா அகெயின் இங்கே வெளியே போகும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து என்ன ஆகிடும், ரெடியூஸ்ட் ஆகிட்டே இருக்கும், இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து இன்னர் மெம்பரேனில் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கும். அவுட்டர் மெம்பரேன், இந்த இன்டர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்டர் ஸ்பேஸில் எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? புரோட்டான்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இந்த இன்னர் மெம்பரேனில் எலக்ட்ரான்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த அவுட்டர் இன்டர் ஸ்பேஸில் வந்து புரோட்டான்ஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற புரோட்டான்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அங்கே அதிகமாகிட்டே இருக்கும், இங்கே கம்மியாகிட்டே இருக்கும் மேட்ரிக்ஸில். ஓகேங்களா? ஃபைனலாக எப்படி வரும், சர்க்குலேட் ஆகிட்டு வரும்ன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் இதுதான் இப்போது இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் 1ல் என்ன ஆச்சு அப்படின்னா யூபிக்யூனைன், அதாவது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே NADH, இங்கே என்ன ஆகுது, H2 வந்து யூபிக்யூனைன், அதாவது தேர்டு காம்ப்ளெக்ஸோட டைரெக்டாக காண்டாக்ட் இருக்கும். யூபிக்யூனைன் வழியாக அந்த எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அண்ட் தென் செகண்ட், இப்போ காம்ப்ளெக்ஸ் செகண்ட், இப்போ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து சக்சினிக் டீஹைட்ரஜனேஸ்ன்னு சொல்லுவோம். இது ஓகேங்களா? இந்த சக்சினிக் டீஹைட்ரஜனேஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா FAD, அதாவது ஃப்ளேவோ ப்ரோட்டீன், இது வந்து அசோசியேட் ஆகிருக்கும். இதுவும் என்னதான் நானியம் அயான் சல்ஃபர் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டோட அசோசியேட்டட் ஆகிருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரான்ஸையும் புரோட்டான்ஸையும் ரிசீவ் பண்ணும். எங்கேருந்து, இந்த சக்சினேட்லேருந்து. பாருங்கள், இந்த சக்சினேட்லேருந்து என்ன ஆகும்னா ரிசீவ் பண்ணும். ஓகேங்களா? இந்த சக்சினேட் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும், க்ரப் சைக்கிளில் கிடைக்கும் இல்லையா. இந்த க்ரப் சைக்கிளில் தான் என்ன ஆகுது, சக்சினேட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும், ஃபியூமரேட்டாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது எங்கே பாஸ் பண்ணுது, அகெயின் யூபிக்யூனைனுக்கு பாஸ் பண்ணுது. அப்போ சக்சினேட் வந்து யூபிக்யூனைனோட சேர்ந்து அது வந்து கேரி பண்ணும். இது என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃபியூமரேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா யூபிக்யூனைனோட ஒரு H2 வந்து கிடைக்கும். ஸோ தட் இந்த காம்ப்ளெக்ஸில் தான், இந்த செகண்ட் காம்ப்ளெக்ஸில் இதுதான் நடக்குது. அண்ட் தென் தேர்டு காம்ப்ளெக்ஸில் சைட்டோக்ரோம், அதாவது BC1 காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த காம்ப்ளெக்ஸில் ஆக்சிடைஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகுது. யூபிக்யூனைன் என்ன பண்ணுன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த எலக்ட்ரான், எது வழியாக, த்ரோ த சைட்டோக்ரோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த சைட்டோக்ரோம் இருக்குது பார்த்தீங்களா, த்ரோ த சைட்டோக்ரோம். இந்த சைட்டோக்ரோம் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த BC1 காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ காம்ப்ளெக்ஸ் மூலமாக அயான் சல்ஃபர் சென்டர் BC1 காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு சைட்டோக்ரோம் Cக்கு வரும். இங்கே சைட்டோக்ரோம் Cன்னு போட்டிருக்கு பாருங்கள், இந்த சைட்டோக்ரோம் Cக்கு வரும். ஸோ இந்த சைட்டோக்ரோம் Cன்றது ஸ்மால் ப்ரோட்டீன் தான் இதில் அட்டாச்ட் ஆகிருக்கும். இதுவும் அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப், இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள், அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப்
இன்னர் மெம்ப்ரெயின். ஓகேங்களா, இதுவும் மொபைல் கேரியராக தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரானை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ பிட்வீன் எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்க்கும் பிட்வீன் 3க்கும் 4க்கும் இடையில என்ன பண்ணுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எது இந்த காம்ப்ளெக்ஸ் 3ல் ஓகே எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ இதுக்குள்ளே ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ், இது வழியாக ஃபுல்லாக ப்ரோட்டான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ 4th காம்ப்ளெக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஒன் செகண்ட் ஐ ரப்பிட். ஓகே, ஸோ 4th காம்ப்ளெக்ஸ் இப்போ என்ட்ரு ஆகிறோம். 4th காம்ப்ளெக்ஸ்ன்னு வரும்போது 2 காப்பர் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, 2 காப்பர் சென்டர்ஸ். ஒன் செகண்ட், அது நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏ அண்ட் பி சைட்டோக்ரோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 2 காப்பர் சென்டர்ஸ், அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஏ அண்டு பி சைட்டோக்ரோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஏ அண்ட் A3ல் போய் இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் 4ல் தான் அது வந்து இருக்கும். இந்த டெர்மினல் ஆக்சிடேஸ் ஆகுது. இது என்ன கொண்டு வரும் அப்படின்னா ரிடக்ஷன், அதாவது ஆஃப் ஆக்சிஜன் இங்கே வந்து ரிடக்ஷன் வந்து கொண்டு வரும். ஓகேங்களா, இதில் வாட்டர்லேருந்து ஸோ ரிடக்ஷன் கொண்டு வருது. அப்போ 2 ப்ரோட்டான்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படும். எதுக்கு, ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ 2 ப்ரோட்டான்ஸ் தேவைப்பட்டால் தான் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ தட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆகி எது மூலமாக, இந்த கோஎன்சைம் NADH இருக்கு இல்லையா, இந்த கோஎன்சைம் NADH மூலமாக ரெடியூஸ் ஆகி ஆக்சிஜன் வயா, ஓகே, அந்த காம்ப்ளெக்ஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சிஜன் வயா அந்த காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு வந்து என்ன ஆகும், கப்புல்டாக வருது. ஓகேங்களா, ஸோ தட் கப்புல்டுனா ஆக்சிடேஷனும் அண்ட் பாஸ்பாரிலேஷனும் அங்கே நடக்கும். ஓகேங்களா, ஆக்சிடேஷனும் நடக்குது அண்ட் பாஸ்பாரிலேஷனும் நடக்குது. ஆக்சிடேஷனை பாஸ்பாரிலேஷன்னா என்ன, பாஸ்பாரிலேஷன்னா என்னது, அடிஷன் ஆஃப் பாஸ்பேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ளஸ். ஓகேங்களா, இதே ஆக்சிடேஷன் அப்படின்னா எனது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஸோ மைனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ்லேருந்து 4th காம்ப்ளெக்ஸ்க்கு வருது. அப்போ ரெண்டுமே நடக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ எதுக்காக தான் வருது, ஏடிபி சிந்தசிஸ் ஆகிறதுக்கு, ஏடிபி ஃபார்ம், அதாவது ஏடிபியிலேருந்து இங்கே பாருங்கள், எஸ், ஏடிபியிலேருந்து ஏடிபியாக மாறுறதுக்காக அது வருது. ஓகேங்களா, எஸ், ஏடிபியிலேருந்து ஏடிபிக்கு மாறுறதுக்காக அது வருது. அண்ட் தென் ஸோ அப்போ அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே ஆக்சிடேஷனும் நடக்குது, பாஸ்பாரிலேஷனும் நடக்குது. ஸோ அதனால் நம்ம ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட்ஸ் கிளியர். அண்ட் தென் ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் இப்போ பாருங்கள், இதுதான் மீனிங்கு நம்மளுக்கு. இந்த காம்ப்ளெக்ஸை லுக் பண்ணுங்கள். ஒன் செகண்ட், எஸ், இது பாருங்கள், F1 F0ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஏடிபி சிந்தேஸ்ன்னு சொல்லுவோம். ஏடிபி சிந்தேஸ், வாட் இஸ் வி கால்ட் ஏடிபி சிந்தேஸ், SYNTHASE. ஓகேங்களா, ஏடிபி சிந்தேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் அதாவது FO அண்ட் F1, இந்த FO F1 இருக்கு இல்லையா, இந்த FO F1 வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அந்த காம்ப்ளெக்ஸை ஏடிபி சிந்தேஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் ஏடிபி சிந்தேஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏடிபி, அதாவது ஏடிபியிலேருந்து ஒரு பாஸ்பேட் குரூப் அங்கே அடிஷன் ஆகி ஏடிபியாக ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஏடிபியாக ஃபார்ம் ஆகும், ஏடிபியிலேருந்து ஏடிபியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து கன்வெர்ட் பண்ணுதா, அப்போ எங்கன்னா மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் சைடில் தான் இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் த மேட்ரிக்ஸ், புரியுதுங்களா, இன்னர் மெம்ப்ரெயின் ஆஃப் மேட்ரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுதான் ஆக்சிசோம்ஸ். இது வந்து ராக்கெட் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. F1 மைட்டோகாண்ட்ரியாலோட இன்னர் மெம்ப்ரெயின் மேட்ரிக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, F1ன்றது வந்து எங்கே இருக்குன்னா இன்னர் மெம்ப்ரெயினில் ஆக்ட் ஆகும், ஒரு சேனல் மாதிரி. என்னென்னா ப்ரோட்டான்ஸை வந்து மேட்ரிக்ஸ் வர்றதுக்காக ஒரு ஆக்ட் மாதிரி இன்னாக்ட் பண்ணும். அதே மாதிரி ஆக்சிடேஷன் அப்படின்னா இந்த ஒரு மாலிகுல் இருக்கு இல்லையா, இப்போ NADH+H இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஆக இந்த 1 மாலிகுல் வந்து 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபியை என்ன பண்ணும், கொடுக்கும். ஓகேங்களா, 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஏடிபி அண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் 1 மாலிகுல், அதாவது ஆக்சிடேஷன் ஆகுது அப்படின்னா இந்த NADH இருக்கு இல்லையா, NADH2 எப்பவுமே 3 ஏடிபி மாலிகுல்ஸை கொடுக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே நம்மளுக்கு வந்து ஒன் செகண்ட்,
FADH2 வந்து 2 மாலிகுல்ஸை கொடுக்கும், ஏடிபி மாலிகுல்ஸை. இது ஒரு கொஷினாக வரலாம். NADH2 வந்து 3 ஏடிபி மாலிகுல்ஸும் FADH2 வந்து 2 மாலிகுல்ஸும் வித்தின் த மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இதே சைட்டோபிளாஸ்மிக்காக இருக்கும் போது, சைட்டோபிளாஸ்மிக்கில் இந்த NADH2 வந்து ஒன்லி 2 ஏடிபி மாலிகுல்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, via that NADH dehydrogenase. இதே மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும் போது 3 ஏடிபி மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ரெண்டு இது வந்து ரெடியூஸ்ட் ஆகுது, கோஎன்சைம் ரெடியூஸ்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு ஓவராலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக ஓவராக நம்மளுக்கு 36 ஏடிபி மாலிகுல்ஸ், ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து 38 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்திருக்கும். ஸோ இது சைட்டோபிளாசத்துலேருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வரும்போது 2 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகிடுது, யூஸ் பண்ணிக்கும். அதனால் ரெடியூஸ்டு பண்ணி 38ல் -2 போச்சுன்னா 36. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 36 ஏடிபி மாலிகுல்ஸ்ன்னு போடுறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 36 ஏடிபி மாலிகுல்ஸ்ன்னு போடுறோம். ஓகேங்களா, ஸோ தட் ரீசன். அப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது, அப்போ இந்த கோஎன்சைம் NADH மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கோஎன்சைம் வந்து கிளைகாலைசிஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா மைட்டோகாண்ட்ரியல் வந்து ஈல்டு கொடுக்கும். அப்போது அதுதான் நம்ம பார்த்தோம், 2 × 2 4 ஏடிபி மாலிகுல்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் 6 ஏடிபி மாலிகுல்ஸ் கூட. ஓகேங்களா, ஸோ த மெக்கானிசம் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் என்ன பண்ணும், ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணும். பேஸ்ட் ஆன் எது, ஐசோமெட்டிக் ஹைப்போதீசிஸ், அவங்களோட தியரி, அந்த தியரி பேஸ் பண்ணி தான் இது கொடுக்குது. ஸோ இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் வந்து கேரியர்ஸ் பண்ணுது, ப்ரெசன்ட் எங்கே, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரெயினில் அலோ பண்ணும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ ப்ரொடியூசிங் ஆஃப் சிங்கிள் ஏடிபி வந்து 3 ப்ரோட்டான்ஸ்க்கு நீடட் ஆகும். அப்போ அந்த டெர்மினல் ஆக்சிடேஷன், அதாவது எக்ஸ்டர்னல் NADH இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபஸ்ட்டு பாஸ்பாரிலேஷன் ஆகுது, அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப் ஆகும். அப்போ ஒன்லி 2 ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதே எக்ஸ்டர்னல் NADH ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மூலமாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக தான், மைட்டோகாண்ட்ரியலில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக தான் நடக்குது. ஸோ இந்த அனிமல் டிஷ்யூஸில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மேலேட்டாக ஷட்டில் மெக்கானிசமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிடேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக NADH வந்து எவ்வளோ ஈல்டு கொடுக்கும் அப்படின்னா, டோட்டலாக 3 ஏடிபி மாலிகுல்ஸ் நம்மளுக்கு ஈல்டு கொடுக்குது. ஸோ ஃபைனலாக நெட் கெயின் நம்மளுக்கு 36 ஏடிபி மாலிகுல்ஸ் வரும். அப்போது எது வழியாக வரும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் எல்லாமே இங்கே போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ப்ரோட்டான்ஸ் எது வழியாக வரும்னா இந்த ஆக்சிசோம்ஸ் வழியாக அகெயின் என்ன ஆகும், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு உள்ளே வரும். புரியுதுங்களா, ஸோ அப்போ எனர்ஜி வந்து இப்படி சைக்கிளாக மாறுது ப்ரோட்டான்ஸ். ஓகேங்களா, ஸோ அகெயின் எது வழியாக தான் வருது, ஆக்சிசோம்ஸ் வழியாக தான் உள்ளே வரும். ஓகேங்களா, இப்போ அப்படி உள்ளே வரும்போது இங்கே என்ன ஆகும்னா ஏடிபியாக அது கன்வெர்ட் பண்ணும். அப்போ யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியாக மாறிடும். ஸோ அப்போ என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் வந்து இங்கே போகும்போது என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்னா, இது வழியாக வந்து ஆக்சிசோம்ஸ் வழியாக, அதாவது F1 பார்ட்டிகல்ஸ் உள்ளே வரும்போது இந்த ஏடிபி பாஸ்பேட் அடிஷன் ஆஃப் பாஸ்பாரிலேஷன் நடந்து நம்மளுக்கு ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஏடிபி ஃபார்ம் ஆகும்போது தான் நம்ம எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதே NADHO இல்லை FADH2 ஃபார்மில் இருக்கும் போது நம்மளுக்கு எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ நம்ம எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுவோம்னா ஏடிபி ஃபார்மில் வந்தால் தான் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுறோம். அப்போ எங்கே கிடைக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த போர்ஷனில் தான் இந்த ஏடிபியை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி லார்ஜ் போர்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ நம்ம எனர்ஜியை அதிகப்படியாக எவ்வளோ மசில்ஸ் நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ, இப்போ நம்ம வென் வி ஆர் ஹங்கர் அந்த டைமில் நம்ம ஸ்டார்வேஷன் ஆகும்போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கிறது எல்லாமே, நம்ம பாடிக்கு எனர்ஜி கிடைக்கிற ஃபார்மே ஏடிபி மாலிகுல்ஸ் மூலமாக தான். ஸோ அதனால தான் நமக்கு எனர்ஜி கரன்சி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏடிபி மாலிகுல்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், எனர்ஜி கரன்சி சொல்லுவோம். அதை ஜென்ரேட் பண்ணக்கூடியதுனால மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக ஏரோபிக்கில் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் ஒவ்வொரு மாலிகுல்ஸ் குளுக்கோஸும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும், டோட்டலாக 38 ஏடிபி மாலிகுல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த 2 ஏன் லாஸ் ஆகுது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைட்டோபிளாசத்துலேருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வரும்போது 2 ஏடிபி மாலிகுல்ஸை செலவு பண்ணிவிடும். அதனால் 36 மாலிகுல்ஸ்ன்னு நம்ம போடுறோம். தட் இஸ் த ரீசன். ஸோ இப்போ இதுக்கும் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷனுக்கும் என்ன அப்படின்னா, ஆக்சிடேஷன்னா உங்களுக்கு தெரியும், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ், பாஸ்பாரிலேஷன்னா அடிஷன் ஆஃப் பாஸ்பேட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா,
ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பார்த்தோம் இல்லையா. ஸோ த கப்புள் ஆஃப் பாஸ்பாரிலேஷன்ஸ் வந்து இங்கே நடக்கும் ஓகேங்களா. ஸோ த சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி மாலிகுல்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். ஏடிபிலேருந்து ஏடிபி வந்து சிந்தசிஸ் ஆகுது பை த பாஸ்பாரிலேஷன் மூலமாக. ஸோ பாஸ்பாரிலேஷன்னா என்ன, அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப்பு. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படின்னா NADHும் FADHும் இந்த கோஎன்சைம் சொல்லுவோம் இல்லையா, இது எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு, கிளைகாலைசிஸ் அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள்ஸ். ஸோ இதில் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். அப்போ இந்த கோஎன்சைம் வந்து வயா த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வழியாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் நடக்கும் போது ஏடிபியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஃபார்மில் நம்ம எனர்ஜியாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் வி கன்வெர்டட் த ஏடிபி ஃபார்ம்ஸ்க்கு வந்தால் தான் நம்ம எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் வந்து கப்பிள்டு வித் பாஸ்பாரிலேஷனோட கப்பிள்டு ஆகுது. அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம், ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மெயின் இது எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, திஸ் இஸ் அ சைட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா ஓகேங்களா, இன்னர் மெம்பரேன், ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஸோ டியூரிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எது வழியாக, த்ரோ இடிசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனர்ஜி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ இதுக்கு என்ன என்சைம் தேவைப்படும் அப்படின்னா FO, அதாவது மைட்டோகாண்ட்ரியல் இன்னர் மெம்பரேனில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன், இந்த கிறிஸ்டே ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மெம்பரேனில் தான் இந்த F1 பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு ராக்கெட் மாதிரி இப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த F1 பார்ட்டிகல்ஸ் தான். அப்போ F1 ATPase இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மூலமாக தான் நம்மளுக்கு ஏடிபி சிந்தசிஸ் கிடைக்குது. ஸோ the phosphorylation of ADP gives to ATP coupled to electron transfer மூலமாக இது நம்மளுக்கு கிடைக்குது. phosphorylation nothing but addition of phosphate group. So the pumping of protons via electron வந்து carrier ப்ரோட்டீன்ஸை வந்து கேரியர் பண்ணும். அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பார்த்தோம் இல்லையா, ப்ரோட்டீன்ஸ் அதோட தான் அசோசியேட்டட் ஆகிருக்கும். அந்த அசோசியேட்டட் ஆகி தான் நம்ம வந்து எஸ். ஸோ இந்த ஃப்ளேவோ ப்ரோட்டீன் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவோ ப்ரோட்டீன்றது வந்து அயான் சல்ஃபர் ப்ரோட்டீனோட அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்றோம். அதோட தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா யூபிக்யூனைனுக்கு வந்து கேரி பண்ணும் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் ப்ரோட்டீன்றது அது வந்து கேரியராக இருக்கும், மொபைல் ஆக்டராக ஆக்ட் பண்ணும். ஸோ பம்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டான்ஸ், அதாவது மேட்ரிக்ஸில் ஓகேங்களா. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் மறுபடியும் ஃப்ளோ பேக் வரும், தட் இஸ் அ பேக் ஓகேங்களா, ஃப்ளோ பேக் ஓகே, ஃப்ளோ பேக் டு மேட்ரிக்ஸ் த்ரோ ATPase. நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, ATPaseன்ற என்சைம் வந்து தேவைப்படும்ன்றது. ஸோ இந்த ATPase என்சைம், ATPase மேட்ரிக்ஸில் த்ரோ ATPase என்சைம் எலக்ட்ரான் மறுபடியும் ஃப்ளோ பேக் ஆகும். அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வந்து நான் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதில் ATPase மூலமாக தான் நம்மளுக்கு மறுபடியும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ பேக் வருது அப்படின்னு ஒரு சைக்கிள் மாதிரி வரும்னு. and then transport of electrons ETC electron transport chain coupled with translocation ஆகுது. என்ன translocation ஆகுது, protons எங்கன்னா across the inner mitochondrial membrane. அது பார்த்துருந்தோம், மேட்ரிக்ஸில் இருந்து எப்படி ஆகும், இங்கேருந்து கான்சன்ட்ரேஷன் இருந்து இன்டர்ஸ்பேஸஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, across the inner mitochondrial membrane தாண்டி போகும். ஸோ ஃப்ரம் த மேட்ரிக்ஸ் த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அந்த பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குன்னா இங்கே தாண்டி இங்கே போகும் இன்டர் ஸ்பேஸுக்கு ஓகேங்களா. இது வந்து இன்னர் மெம்பரேன். ஸோ இங்கே வந்து எஸ், இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும், இந்த சைடில் வந்து ப்ரோட்டான்ஸ் மூவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஸோ இப்படி மூவ் ஆகும். ஸோ அதுதான் ஃப்ரம் த மேட்ரிக்ஸ் த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். ஸோ த ரிசல்ட் வந்து அன் எலக்ட்ரோகெமிக்கல் ஆர் ப்ரோட்டான் கிரேடியன்ட் வந்து பாஸ் ஆகுது. எப்படி கெயின் ஆகும், ஸோ இது பாஸ் ஆகும்போது F1 ATPase மூலமாக ADP மாலிகுல்ஸ் அகெயின் பாஸ்பாரிலேஷன் நடந்து என்ன ஆகுது அப்படின்னா ATP மாலிகுல்ஸ் ஒரு அடிஷன் ATP மாலிகுல்ஸாக சிந்தசிஸ் ஆகும். ஸோ த எனர்ஜி ஃபார்ம் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிடும்.
அகெயின் ரீகால் பண்ணுற பாருங்கள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து எங்கே டவுன் த ரெஸ்பிரேட்டரி செயின்லேருந்து, அதாவது ரெஸ்பிரேட்டரி செயின்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், NADலையும் FADH2லேருந்து எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அண்ட் தென் இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் 1 and 4, அதாவது 1 to 4, ஓகேங்களா, 1 2 3 4 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே 1 3 4 இந்த NADH வந்து 1 3 4ல் தான் வரும். இந்த செகண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் செகண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். செகண்ட் வந்து என்ன ஆயிருக்கும், கிரெப்ஸ் சைக்கிளில் சக்சினேட் வந்து மாறும் இல்லையா, அதுதான் 2ல் வரும். அப்போது இங்கே வந்து வராது. 1 3 4 அந்த 3 தான் என்ன ஆகும்னா புரோட்டான்ஸை வந்து என்ன பண்ணும், பம்ப் பண்ணும். எங்கே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் இருந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு வந்து பம்ப் பண்ணும். ஓகேங்களா, அந்த 3 காம்ப்ளெக்ஸோட வேல்யூம் அதுதான் 1 3 4. ஸோ அப்படி பம்ப் பண்ண ப்ரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, அது ஜென்ரேட் ஆகும். எப்படியா ஹையர் கான்சன்ட்ரேஷன், இப்போ நம்ம இங்கே சொன்னோம் இல்லையா, இந்த இதுலேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு என்ன ஆகும், ப்ரோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலாக மாறும். அது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ப்ரோட்டான் கிரேடியேட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் ஃபார்ம் பண்ணும். ஸோ த ப்ரோட்டான்ஸ் வந்து ஃப்ளோ பேக், அகெயின் என்ன சொன்னோம் இல்லையா, ஃப்ளோ பேக் எங்கே வருது, மறுபடியும் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் வருது. இங்கே இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு போனது என்ன பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸுக்கு வரும். எது வழியாக, த்ரோ த ATPase, ஓகேங்களா, ATPase சிந்தடேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வழியாக வரும். ஸோ இந்த எலக்ட்ரான் கெமிக்கல் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் வந்து என்ன ஆகுது, டிரைவ் பண்ணுது, ATPயை சிந்தசைஸ் பண்ணும். இதுதான் ஃப்ளோவே. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் இதுதான் ஃப்ளோ. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை நம்ம கிளியராக பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் வந்து இட்ஸ் அ வெரி வெரி கிளியர். அண்ட் தென் இது என்ன தியரியில் வரும் அப்படின்னா, ஓகே, கெம ஐசோமெட்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இது யார் வந்து டிஸ்கவர் பண்ணாருன்னா பீட்டர் மிட்டல்ஸ் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இந்த தியரியை வந்து டிஸ்கவர் பண்ணார். அது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து கப்புள்டாக ATPயை சிந்தசைஸ் பண்ணுது. அதுதான் இந்த ஃபார்மேட். இந்த தியரியை வந்து டிரைவ் பண்ணவே பீட்டர் மிட்டல்ஸ். இந்த தியரி மூலமாக தான் இப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணாங்க. இதுதான் அதோட பாத்வே. ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன்னா இந்த பாத்வே அழகாக அப்படியே எழுதிக்கோங்க. இதுதான் பாத்வே. நான் சொன்ன மெத்தடும் இதுதான். இந்த காம்ப்ளெக்ஸில் 1 3 4 இந்த 3 தான் ப்ரோட்டான்ஸை பம்ப் பண்ணும். எங்கேருந்து, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் இருந்து இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு கொண்டு போகும். புரியுதுங்களா, அகெயின் அதுதான் சொல்லிட்டு இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.